ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க அப்படின்னா டெய்லி என்ன லஞ்ச் செய்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கும் போல் காலையிலேயே. எங்கள் அண்ணன் பொண்ணு ஸ்கூல் போனதுலேருந்தே மேக்ஸிமம் தோசை அப்படி இல்லைனா சப்பாத்தி பூரி தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. வீக்லி ஒன்ஸ் எப்பயாவது தான் ரைஸ் கொடுத்துடுவாங்க. ஆல்ரெடி இந்த விஷயத்த நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போல்லாம் வந்து சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் பரவாயில்லன்னு ரைஸே கொடுத்து விட்றது. இன்றைக்கி லஞ்சுக்கு ரச சாதமும் அது கூட உருளைக்கிழங்கு வறுவல் தான் கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. எடுத்ததுமே உருளைக்கிழங்கு வறுவலாம் சாப்பிடுவாங்களான்னு தெரியாதுல்ல. அதனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு காலையிலேயே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதிலேயே போட்டு ஒரு கால்வாசி வெந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்லா தொடச்சிட்டு கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சு அப்படின்னா கோட் பண்ணி இந்த மாதிரி 2 வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா மாவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெடி பண்ணிட்டு ரசம் சாதம் கூட தான் வச்சு கொடுத்துருந்தோம். தெரியல மேடம் சாப்பிட்றாங்களா இல்லையான்னு. காலையில் அனுப்பி விட்டுருக்கோம். ஈவினிங் வந்தால் தான் தெரியும். செகண்ட் டைம் பொரிச்சு எடுக்கும்போதே கொஞ்சம் சூடாக இருக்கும்போது மேலே சால்ட் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட வேண்டியதான். நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.